Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video, 10th standard maths chapter 3 algebra example 3.49 உடைய சொல்யூஷனை பார்க்கலாம். A company initially started with 40 workers. ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 40 workers இருக்காங்க. To complete the work by 150 days. ஸோ 40 பேரை வச்சு அந்த வேலையை வந்து 150 டேஸில் 150 நாளில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். லேட்டர் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா it decided to fasten up the work. இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக முடிக்கணும், ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஆஸ் ஷோன் இன் த பிலோ. இவங்க இந்த ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு 40 ஒர்க்கர்ஸை வச்சு 150 டேஸில் ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிக்கணுன்றதுனால ஒர்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறவங்களை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த வேலை முடிகிற நாள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஃபஸ்ட்டு 40 மெம்பர்ஸ் இருக்கும்போது டேஸ் வந்து 150 நாள் ஆகுது. 40 ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது 150 டேஸ். 50 ஒர்க்கர்ஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, டேஸ் வந்து 120 மாறுது. 60 ஒர்க்கர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 100 டேஸ் ஆகிடுது. 75 ஒர்க்கர்ஸ் ஆகும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 ஒர்க்கர்ஸ் திரும்பி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது 80 டேஸ் ஆகுது. இது ஃபஸ்ட்டு டேரக்ட் வேரியேஷனாக இன்டேரக்ட் வேரியேஷனாக நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம இருக்கிறது என்ன, கிராஃப் வேரியேஷன். ஸோ ஒர்க்கர்ஸ் என்ன ஆகுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 40லேருந்து 50, 50லேருந்து 60, 60லேருந்து 75 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்பர் ஆஃப் டேஸ் என்னென்னு பாருங்கள், 150 டேஸ்லேருந்து 120 ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 100 ஆகிடுச்சு. ஸோ 80 எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன். ஃபஸ்ட்டு இது டேரக்ட் வேரியேஷனாக இன்டைரக்ட் வேரியேஷனான்றதை நம்ம எழுதிடணும், ரைட்டுங்களா. ஹியர் இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன். ஐடிவின் சிம்பிளாக எடுத்துருக்கேன். இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு ஜெனரலாக எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றது, அந்த கிராஃபில் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை எக்ஸ். இதுதான் வந்து இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸ்பிரஷன். நவ் இவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒர்க்கர்ஸ் ஆர் ஷோன் பிலோ. நெக்ஸ்ட்டு ஒரு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, கிராஃப் அபவ் த டேட்டா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த வேரியேஷன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் டைப் ஆஃப் த வேரியேஷன் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன். அதோட எக்ஸ்பிரஷன் y is equal to k divided by s. From the graph find the number of days required to complete the work if company decide to opt for 120 workers. 120 workers இருந்தாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து 120 நம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, 120 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை டேஸில் இந்த ஒர்க் முடியும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 120 டேஸ்க்கு ஒர்க்கர்ஸ் வந்து 120 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை டேஸில் இது கம்ப்ளீட் ஆகும், இது ஒரு கொஷின். செகண்டாக கேட்டிருக்காங்க, இந்த ஒர்க் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் இன் 200 டேஸ். இதுவே டேஸ் 200 டேஸில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் எத்தனை அப்படின்றத நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம டேரக்ட் வேரியேஷனாக இன்டெரக்ட் வேரியேஷனாக ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, டு ஃபைண்ட் கே, அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. நமக்கு கே வேணும்னா என்ன, கே இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் கே வேணும்னா இந்த எக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது டிவைடில் இருக்க எக்ஸும் மல்டிப்ளை ஆகிட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்யாக மாறிடும், இல்லை ஒய் இன்ட்டு எக்ஸ், ரெண்டும் ஒன்று தான். கே ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு எக்ஸ் ஆர் எக்ஸ் இன்ட்டு ஒய். கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி வேணும். ஆல்ரெடி எக்ஸ் ஒய் எல்லாமே இருக்குங்களா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சிமிலாரிட்டியாக வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸுன்றது 40 இன்ட்டு ஒய்ன்றது 150. இது ஈக்குவல் டு 50 இன்ட்டு 120. இந்த 50 இன்ட்டு 120 ஈக்குவல் டு 60 இன்ட்டு 100. சிமிலர்லி ஃபார் 75 இன்ட்டு 80 போடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6000ன்றது வரும். அதாவது கேவோட வேல்யூ 150யும் 40யும் மல்டிப்ளை பண்ணாலும் 6000 தான். இங்கே 12ம் 5 இருக்குது. 12 5 60, 2 zeros வரும். இங்கே 6 இன்ட்டு 10 60, இந்த 3 zeros, ஸோ 60. கேவோடைய வேல்யூ, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டியோடைய வேல்யூ வி காட் அஸ் 6000. நெக்ஸ்ட்டு இஃப் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, கிராஃபில் இருந்து ஃபைண்ட் பண்ணுங்கன்றாங்க. நம்ம கிராஃப்லேயும் ஃபைண்ட் பண்ணணும், ப்ளஸ் இங்கேயும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். இந்த வச்சு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி வச்சு ஒர்க்கர்ஸ்ன்றது 120 இருந்ததுன்னா, டபிள்யூன்றது 120 இருந்ததுன்னா நமக்கு டேஸ், இந்த டேஸ் வந்து எத்தனை நாளில் இவங்க முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க.
ஒர்க்கர்ஸ் அப்படின்றத நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸுன்றது 120ன்னு எடுத்துப்போம். இந்த டேஸ்ன்றது என்ன, ஒய்ன்றது என்னன்னு வேணும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும், ஒய்ன்றது k/x அப்படின்றத இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. y = k/x. இப்போ நம்ம ஒய்யை தான் ஃபைண்ட் பண்ணணும். y = kன்றது 6000 டிவைடட் பை எக்ஸோடைய வேல்யூ 120. இதை கேன்சல் பண்ணோன்னா 12 5 டைம்ஸ்னா 60 50. இப்போ ஒய்ன்றது நமக்கு 50ன்றது ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஒய்ன்றது என்ன, நம்பர் ஆஃப் டேஸுங்களா, அப்போ 50 டேஸ். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 120 ஒர்க்கர்ஸ் இருந்தால் எத்தனை நாளில் முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 காலம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து 120 இருக்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ் 50 டேஸ்னு இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஷின் கேட்டது என்ன, ஒர்க்கர்ஸ் வந்து 120 இருந்ததுன்னா எவ்வளோ நாளில் வந்து இந்த ஒர்க் முடியும். இஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் 120 தென் த ஒர்க் வில் ஃபினிஷ். இந்த ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகும், ஒர்க் வில் ஃபினிஷ் இன் 50 டேஸ்ன்றத ஆன்சர் கொடுத்துருங்க. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒர்க் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்டட் 200 டேஸ். டேஸ் வந்து நமக்கு 200 இருந்ததுன்னா ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க, 200 நாள் இந்த வேலையை முடிக்கணும்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே டேஸ்ன்றது என்ன, ஒய். ஸோ ஒய்யோடைய வேல்யூவை நமக்கு 200ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஒர்க்கர்ஸ்ன்றது நம்ம எக்ஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நவ் நமக்கு இது இன்டைரக்ட் வேரியேஷனுடைய எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியும், k = x × yன்னு தெரியும். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், எக்ஸை மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டோன்னா இந்த ஒய் இந்த சைட் போகும்போது என்ன ஆகும், k/y ஆகிடுச்சு. கேவோட வேல்யூ நமக்கு 6000ன்றது தெரியும், டிவைடட் பை ஒய்யோடைய வேல்யூ 200. ஜீரோஸை கேன்சல் பண்ணுங்கள், இது 30 டைம்ஸாக மாறிடும். இப்போ எக்ஸோடைய வேல்யூன்றது 30. எக்ஸுன்றது என்ன, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அப்போ 30 ஒர்க்கர்ஸ். ஃபைனலி இதுக்கான ஆன்சர் என்ன கொடுக்கணும்னா, இஃப் த ஒர்க் ஹாஸ் டு பி கம்ப்ளீட் இன் 200 days then 30 ஒர்க்கர்ஸ் நீடட். மொத்தம் 30 ஒர்க்கர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு நமக்கு தேவை அப்படின்றத நம்ம வந்து இங்கே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இதை கிராஃப்லேயும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நான் இந்த இடத்துல ஒரு பிளைன் பேஜில் தான் கிராஃப் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிராஃபில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து கிராஃபில் வந்து மேட்ச் ஆகிடும். கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா 40 50 60 75 இந்த ரேஞ்சில் போகுது. 40லேருந்து 50, 50லேருந்து 60, 60லேருந்து 75 போகுது. ஸோ நம்ம 10 வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸை வந்து 1 சென்டிமீட்டருக்கு 10ன்ற வேல்யூ எடுக்கணும். அந்த 10ன்றது என்ன, ஒர்க்கர்ஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், 10 நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 ஒர்க்கர்ஸ். அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸில் வந்து பாருங்கள் எல்லாமே வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். 80லேருந்து 100 ஆயிருக்கு, 100லேருந்து 120. இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல, பட் ரிவர்ஸ்லேருந்து நம்ம செக் பண்ணும்போது ஒரு 80 இருக்குது, ஒரு 100 இருக்குது, ஒரு 120 இருக்குது. 20 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ஒய் ஆக்சிஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா 1 சென்டிமீட்டருக்கு 20 டேஸ். ஏன்னா இது டேஸில் இருக்குது, அதனால் இது நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணி 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது 40 இருந்தால் ஒய்ன்றது 150. x 40, y வந்து 150. ஸோ 40க்கு நேராக 150 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம 20 வந்து y ஆக்சிஸில் இருக்குது. இந்த இடத்துல 160 140 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் வந்து நமக்கு 40, 150. இது வந்து 40, 150 ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட்டு வந்து 50க்கு 120. 50 இங்கே இருக்குது, 120ன்றது இங்கே வருது. ஸோ 50லேருந்து நமக்கு 120 இந்த பாயிண்ட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் 60 100. 60 100. 60 இங்கே இருக்குது, 100ன்றது உங்களுக்கு கிராஃபில் இன்னும் நீட்டாக வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஒயிட் பிளெயின் பேஜில் வரைகிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். 75க்கு 80 சொல்லியிருக்காங்க. இது 70, இது 80. ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான் 75 வரும். ஏன்னா இதை நான் 10 எடுத்திருக்கேன். ஸோ 70 80ன்னும் போது சென்டர் பாயிண்ட்டாக 75. இந்த 75க்கு 18 வந்திருக்கு. 75 to 80. 75 இங்கே இருக்குது, அண்ட் 80ன்றது இந்த பாயிண்ட். இதையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மாதிரி வரும். அதாவது இந்த பாயிண்ட் வந்து இப்படி கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு வாங்க. கிராஃபில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. கொஷின் என்னென்னா செகண்டில்
ஒர்க்கர்ஸ் 120 இருந்தாங்கன்னா நமக்கு எத்தனை டேஸில் முடியும்? இது ஒர்க்கர்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் 120 இருந்தாங்கன்னா இந்த பேரபோலா இப்படியே கனெக்ட் ஆகி இது வரைக்கும் போகுங்களா? இங்கே 120 இருக்கும்போது எத்தனை டேஸில் முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் வில் டேக் 50 டேஸ்ன்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த ஹைப்பர்போலா, இந்த பேரபோலிக் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்றது இப்படி போயிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஃபைன் பண்ண ஆன்சரை வச்சு மார்க் பண்ணிக்கணும். 120க்கு 50, 120 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை டேஸில் கம்ப்ளீட் ஆகுன்றது செகண்ட் கொஷின். 120 ஒர்க்கர்ஸ்னால் 120 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். அண்ட் தென் ஒய் 50 டேஸ். 50 டேஸ்னும் போது 40க்கும் 50க்கும் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் வந்து இங்கே நீங்கள் மார்க் பண்ணும்போது கிராஃபில் இந்த இடத்துல வந்து உட்காரும் கரெக்டாக 120க்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். என்ன மென்ஷன் பண்ணணும்னா ஒர்க்கர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 120 இருந்ததுன்னா இது வந்து 50 டேஸில் முடியும் அப்படின்றது. இது எக்ஸ், இது கமா ஒய். தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, டேஸ் வந்து 200. இந்த டேஸுன்றது 200 இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ்ன்றது என்ன, டேஸ் வந்து 200 இருந்ததுன்னா எக்ஸ்ன்றது எத்தனை ஒர்க்கர் தேவைப்படுவாங்கன்னு கேட்குறாங்க. எத்தனை ஒர்க்கர்னும் போது ஒர்க்கர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கரெக்டாக பார்க்கணும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு இட் வில் கெட் நியர்பை 30 அப்படின்ற ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஸோ 30க்கு நேராக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த பேத் வந்து இப்படி போகும். இது நல்லா வந்து நம்ம கிராஃபில் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். ஸோ 30க்கு இன்னும் போது நமக்கு இட் வில் டச் இன் 200 வந்து உங்களுக்கு கரெக்டாக மார்க் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ன்றது என்ன, 200. அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதணும் 30, 200. இது வந்து 30, 200. அதாவது 200 டேஸ்க்கு வந்து 30 ஒர்க்கர்ஸ் இருந்தாலே அந்த 200 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது இந்த கிராஃப். இது வந்து இந்த கிராஃபை வந்து இன்டைரக்ட் வேரியேஷனில் எப்போவுமே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வரும். அதுவே உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன்னா இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் 0லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனாகவே வந்துடும். தட்ஸ் இட். தேங்க்யூ.